ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபைன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே சீரகம், சோம்பு, மிளகு, காய்ந்த மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், மராட்டி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதும் நம்ம அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதும் அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி லீஃப்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2-3 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கான மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இந்த டைமில் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிரேவிக்கான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடைசியாக பீல் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1-2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் இந்த செட்டிநாடு சிக்கன் ரெவியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இதே மெத்தடில் தான் கிரேவி பண்ணுவீங்க. அந்தளவு ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.